மகா பெரிவா திருவடிகளே சரணம். சென்னையிலிருந்து வந்த ஓர் அன்பர் நிறைய பூ மாலை கட்டி கூட நிறைய மகா பெரிவாக்கு எடுத்துகிட்டு வந்தார். அப்போ அங்கே சந்திரமௌலீஸ்வரருக்கு அதை போட்டு மாலை போட்டு தரிசனம் பண்ணுவதற்காக அவர் வந்தார். அப்போ அங்கே இருந்த சிஸ்டர்கிட்ட கொடுத்தாரு. அந்த சிஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் இது நூலால் கட்டியிருக்கிறீங்க, இது நாரில் கட்டினாதான் சந்திர மௌலீஸ்வரருக்கு போட முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப மன வருத்தமாக ஆயிடுச்சு. ரொம்ப மன கஷ்டத்தோடு உட்காந்துருந்தார். அப்போ அங்கே பெரியவா சந்திர மௌலீஸ்வரருக்கு பூஜையெல்லாம் செஞ்சு விட்டு வெளியே வந்தார். வந்தோடனே அந்த பூ மாலையை பார்த்து கேட்டார். அதாவது கண்ணாலே கேட்டார், இந்த மாதிரி இங்கே இந்த மாலை ஏன் போடலை அப்படின்ற. ஒன்றாவது சிஸ்டருக்கு இந்த மாதிரி அந்த மாலை நூலால் கட்டியிருக்குன்னு அவங்க சொன்னாங்க. உடனே அதுக்கு மகா பெரியவா அம்மா நூலால் கட்டின மாலை சந்திர மௌலீஸ்வரருக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு போடலாமே அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை கேட்டு சிஸ்டியர்களும் அந்த சென்னையிலேருந்து வந்த பக்தரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே மகா பெரியவாக்கு அந்த மாலையெல்லாம் போட்டு முழு அலங்காரம் பண்ணாங்க. அவர் பார்க்குறதுக்கு ஒருத்தர் பெருமாள் மாதிரி, திருப்பதி பெருமாள் மாதிரி இருக்குது, இன்னொருத்தர் திருச்செந்தூர் முருகர் மாதிரி தெரிகிறாரு, இன்னொருத்தர் காமாட்சி அம்மன் மாதிரியே தெரிகிறாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு விதத்தில் அவருடைய தரிசனத்தை பார்த்து ஆச்சரியமாக சொன்னாங்க. உடனே மகா பெரியவா அந்த ஒரு அங்கேருந்து சென்னையிலேருந்து வந்த பக்தருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து தன்னுடைய சிஷியர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்தார். மகா பெரியவா திருவடிகளே சரணம். அப்புறம் காஞ்சி மகான் பல வருடங்களுக்கு முன்னே ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல கிராமங்களில் அவர் சந்திர மௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ண தங்கியிருந்தார். 2 மாதம் அந்த மாதிரி தங்கியிருந்தார். அப்போது அங்கே ஒரு தம்பதியர்கள் அவங்களுடைய பெண்ணு 18 வயசு. அந்த பெண்ணுக்கு திருமணம் 13 வயசுலேயே திருமணம் ஆகிவிட்டதுன்னு அந்த பெண்ணை மகா பெரியவா கிட்ட தரிசனத்துக்காக இட்டுன்னு வந்தாங்க. அப்போ எல்லாருடைய தரிசனமும் முடிஞ்சிச்சு. அப்போ இவங்களுடைய தரிசனம் வரும்போது மகா பெரியவா கிட்ட போனால் கூட அவங்களால எதுவும் சொல்ல முடியல. அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அதுக்கு அவரே என்ன பிரச்சனைன்னு சைகையில் கேட்குறாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் எங்கள் பொண்ணுக்கு 13 வயசுலேயே திருமணம் ஆகிட்டது, ஆனால் இன்னும் அவர் பெரியவளா ஆகலை. பெரியவளா ஆன பிறகு நம்ம அவங்க கணவர் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கலான்னு இருந்தோம். இப்போ 5 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் ஆகலை. அவங்களும் வேறு கல்யாணம் பார்க்குறதுக்கு வக்கீல போய் பார்க்குறத கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் மகா பெரியவா சரி நீங்கள் என்ன செய்யறது தெரியலன்னு அவங்க ரொம்ப கண்கலங்குறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறார், மகா பெரியவா நீங்கள் 2 நாள் இங்கே தங்கி சந்திர மௌலீஸ்வரருக்கு பூஜை செய்யுங்க, செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் 3ஆவது நாள் கிளம்புங்கன்னு சொல்கிறாரு. சரின்னு இவங்களும் சொல்லிவிட்டு அந்த 2 நாள் அங்கே தங்கிட்டு 3ஆவது நாள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மகா பெரியவாவை பார்க்குறாங்க. 2 நாள் ஆகிடுச்சு. 3ஆவது நாள் நாங்கள் கிளம்புற உங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வந்தோம். அதுக்கு மகா பெரியவா சரி எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்னு அங்கே சாமி கிட்ட இருக்கிற ஒரு செம்பருத்தி பூவை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நீ தினந்தோறும் டெய்லி ஒரு செம்பருத்தி சாமிக்கிட்ட வச்சு வெறும் வயிற்றில் இதை நான் நைட்டே சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிடணும். நைட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு விடியற் காலையில் நீ அது வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அப்படியே 12 நாள் பண்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செம்பருத்தி பூவை கொடுத்து அனுப்புகிறாரு. அவங்களும் போயிட்டு 12 நாள் செய்ய சொன்னாருன்னு அந்த பொண்ணு பூஜை பண்ணுது. அப்படி பண்ணும்போது 5 நாளில் அந்த பொண்ணு பெரியவளா ஆயிடுறா. ஒன்றும் அவங்க வீட்டில் நம்ம எவ்வளவோ அவங்க மருந்து மாத்திரைலாம் எடுத்துருக்குறாங்க, அப்போ கூட அதெல்லாம் சரியாகலை. அந்த இப்போ மகா பெரியவா சொன்ன பூஜையை அந்த பூவையும் அந்த பொண்ணு ரெகுலராக சாப்பிட்ணும் 5 நாளில்
பெரியவள் ஆயிட்டான். அப்புறம் அதுக்கு அவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சரி நம்ம வந்து மகளுக்கு மங்கள ஸ்நானம்லாம் செஞ்சுட்டு முதல் வேலையாக மகானை தரிசிக்க வந்தாங்க. பழம் அவங்களால இயன்றதை வாங்கி பழம் கல்கண்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து மகானை தரிசிக்க வந்து இந்த மாதிரி தங்கள் மகளின் வாழ்க்கையிலிருந்து பெரிய பிரச்சனை தீர்த்து வைத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நன்றியோட கண்ணீர் மல்க வந்து நான் நமஸ்காரம் பண்ணுறாங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது மகாபெரிவா அனுகிரகத்தில் வந்தவுடனே அவங்களுக்கு சந்தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அளவே இல்லை. அது சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாங்க. அப்போ மகாபெரிவா வந்து அதை பற்றி அவர் பெருமையாகவே எதுவுமே எடுத்துக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, நான் அவங்க பொண்ணு உங்கள் பண்ண புண்ணியம் வந்து அது சரியாயிடுச்சு, இதில் எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை அப்படின்னு மகாபெரிவா அப்பயும் அந்த புகழ்ச்சியெல்லாம் எதுவும் நினைக்கல. பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லிட்டு என்ன பெருமை இருக்குன்னு சொல்கிறாரு. என்பது போல் அமைதியாக சொல்கிறார் பெரியவா. அந்த பூ தந்து புனிதம் நடத்திய புண்ணியர் மகாபெரிவா திருவடிகளே சரணம். எந்த தவறுதல் இருந்தாலும் தப்பு சொல்லும்போது வார்த்தைகள் பிழைகள் இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க. மகாபெரிவா திருவடிகளே சரணம். மகாபெரிவா திருவடிகளே சரணம். மகாபெரிவா திருவடிகளே சரணம்.